Hello everyone, welcome to Electrical Brains. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிக்க போகிறோம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் செமஸ்டரில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கும் பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்க இல்லையா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிக்னல் லெவல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மல் எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்கும். அதை இது ஹை வோல்டேஜ் ரேட்டிங்கில் ஹை பவர் ரேட்டிங்கில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பவர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சிக்னல் லெவல் அப்ளிகேஷன் என்ன, லோ வோல்டேஜ் அண்ட் லோ பவர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மல் எலக்ட்ரானிக்ஸு. அங்கே வந்து எல்லாமே லோ ரேட்டிங்கில் இருக்கும். அதை வந்து ஹை ரேட்டிங் இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட்டை ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் ரேட்டிங்லாம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸில் இந்த மாதிரி பேசிக்கான டிவைசஸ் இதோட அப்ளிகேஷனை பற்றி என்ன படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர், ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர், சாப்பர், சைக்கிளோ கன்வெர்ட்டர், இதெல்லாம் என்னது அந்த பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் படிச்சிங்க இல்லையா. ஐஜிபிடி, மாஸ்ஃபெட்டு, எஸ்சிஆர், ஜிடிஓ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ரெக்டிஃபையர்னா என்ன பண்ணும், ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ரெக்டிஃபையர்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இன்வெர்ட்டர்னா ரெக்டிஃபையருக்கு அப்படியே வயசு வருஷமாக சொல்லிடணும். டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்வெர்ட்டர். ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர்னா ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர். அது என்ன ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர்? அப்போ இன்புட்டும் நமக்கு ஏசியாக தான் இருக்குது, அவுட்புட்டும் ஏசியாக தான் இருக்குது. அப்போ எதுக்கான நம்ம கன்வெர்ட் பண்ணணும்? ஸோ இன்புட் நமக்கு என்னவா இருக்கும்னா ஃபிக்ஸ்டு ஏசி வோல்டேஜாக இருக்கும். அவுட்புட்டில் நம்ம வேரியபிள் ஏசி வோல்டேஜை அப்டைன் பண்ணுவோம். ஓகேவா? சாப்பர்னா ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இன்புட்டும் டிசி, அவுட்புட்டும் டிசி. இன்புட் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு டிசியாக இருக்கும், அவுட்புட் ஆனது வேரியபிள் டிசியாக இருக்கும். ஓகேவா? சைக்கிளோ கன்வெர்ட்டர்னா இதுவும் ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர் தான் வித் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சைக்கிளோ கன்வெர்ட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர்லையும் இன்புட்டும் ஏசி அவுட்புட்டும் ஏசி தான் பண்ணுறோம். அங்கே நம்ம மேக்னிடியூட மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண மாட்டோம். பட் சைக்கிளோ கன்வெர்ட்டரில் ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்டில் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியோட அவுட்புட்டில் ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா அதை நம்ம ஸ்டெப் அப் சைக்கிளோ கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். அவுட்புட்டில் ஃப்ரீக்வன்சி இன்புட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் டவுன் சைக்கிளோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதானே பேசிக்கான டிவைசஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு டாபிக் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறத மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். அந்த இன்வெர்ட்டர்லையும் ஸ்பெசிஃபிக்காக 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இன்வெர்ட்டர்னா என்ன சொன்னேன், டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இன்புட் நமக்கு டிசி கரண்ட் ஆர் டிசி வோல்டேஜாக இருக்கும், அவுட்புட் நமக்கு அது ஏசி கரண்ட் ஆர் ஏசி வோல்டேஜாக இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர்னா டிசி இன்புட்டை கொடுத்து சிங்கிள் ஃபேஸ் ஏசியை அவுட்புட்டாக எடுப்போம். அதே நம்ம 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்னா சிங்கிள் ஃபேஸாக அவுட்புட் இல்லாமல் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டோமா, அவுட்புட் நமக்கு 3 ஃபேஸ் வோல்டேஜ் ஆர் 3 ஃபேஸ் கரண்ட்டாக இருக்கும். டிசி சப்ளைலேருந்து 3 ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இன்வெர்ட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அதோட சர்க்யூட் டயக்ராம் அண்ட் அந்த பிளாக் டயக்ராம் தெரியணுமா. இதுதான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம். 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்னா அங்கே என்ன இருக்கும், 6 தைரிஸ்டர் இருக்கும், இல்லை எஸ்சிஆர்னு சொல்லுவோமா. அதே நம்ம சிங்கிள் ஃபேஸ் என்ன பார்த்துருப்போம், 4 எஸ்சிஆர் இருக்கும். ஒரு ஹாஃப் சைக்கிளில் 2 ஒர்க் ஆகும், இன்னொரு ஹாஃப் சைக்கிளில் அனதர் 2 ஒர்க் ஆகும். எப்போதுமே 3 ஃபேஸ்னாலே 6 சுவிட்ச் வந்துடும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது 6 தைரிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டயோட் இருக்கு இல்லையா, D1, D3, D5, D4, D6, D2, இந்த கெப்பாசிட்டர் சி, இது எல்லாமே என்னென்னா இந்த எஸ்சிஆரோட ப்ரொடக்டிங் டிவைசஸ். எஸ்சிஆருக்கு ப்ரொடக்ட் பண்ணுற டிவைசஸ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, DI/dt ப்ரொடக்ஷன், DV/dt ப்ரொடக்ஷன், கரண்ட் ப்ரொடக்ஷன், வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், நிறைய ப்ரொடக்டிங்லாம் படிச்சிருக்கீங்கல்ல. ஸோ இந்த டயோடும் கெப்பாசிட்டரும் வந்து இந்த 6 எஸ்சிஆருக்கும் ப்ரொடக்டிங் டிவைசஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்புட் டிசி கொடுத்துருக்கோம், அவுட்புட் வந்து நமக்கு ஏசியாக எடுக்க போகிறோம். அந்த ஏசிக்கு ஏதோ ஒரு 3 ஃபேஸ் லோவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த எஸ்சிஆர் கனெக்ஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். டிசி கொடுத்துருக்கோமா, டிசியோட பாசிட்டிவோட வந்து எஸ்சிஆரோட ஆனோட கனெக்ட் ஆகிருக்கணும். 3 ஆனோட கனெக்ட் ஆகிருக்கா, கீழே நெகட்டிவ் பார்ட்லேருந்து எஸ்சிஆரோட கேத்தோட கனெக்ட் ஆகிருக்கணும். T4, T6, T2 3ஓட கேத்தோடும் சப்ளையோட நெகட்டிவ், சப்ளையோட பாசிட்டிவ்லேருந்து 3ஓட ஆனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, சப்ளையோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு T1, T3, T5 இந்த 3 நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஒரு 3 இருக்குது இல்லை, T4, T6, T2 இந்த 3 என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர். ஏன் பாசிட்டிவ் குரூப் ஏன் நெகட்டிவ் குரூப்னு சொல்லணும்னு புரியுதா? சப்ளைவோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த 3ஐயும் பாசிட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர், சப்ளைவோட நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த 3ம் நெகட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர். T1ம் T4ம் சேம் லெக்கில் கனெக்ட் ஆகிருக்கும், T3யும் T6ம் சேம் லெக்கில் கனெக்ட் ஆகிருக்கும், T5 அண்ட் T2 சேம் லெக்கில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த லெக்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம 3 ஃபேஸ் லோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ 3மே ஒரு ஃபேஸ் தானே,
நம்ம RYBன்னு எடுத்துக்கலாம். இங்கே நான் ABCன்னு ஃபேஸ் எடுத்திருக்கேன். ஃபேஸ் சீக்வன்ஸ் நம்ம எடுக்கிற அந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ABCன்னு எடுக்கலாம், RYBன்னு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ABCன்னு இங்கே அசியூம் பண்ணி ஒரு 3 ஃபேஸ் லோடை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசியை கொடுக்குற போகிறோம், அவுட்புட் நமக்கு AC கிடைக்க போகுது. இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத 2 மெத்தடில் ஆப்ரேஷன் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து 180 டிகிரி கண்டக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் இன்வெர்டர், செகண்ட் ஒன் இஸ் 120 டிகிரி கண்டக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் இன்வெர்டர். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 180 டிகிரி கண்டக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் இன்வெர்டர். அது என்ன 180 டிகிரி கண்டக்ஷன்? 6 தைரிஸ்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு தைரிஸ்டரும் 180 டிகிரி ஆன் கண்டிஷனில் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 180 டிகிரி கண்டக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் இன்வெர்டர். அதே 120னா ஒரு தைரிஸ்டரும் 120 டிகிரி ஆனில் இருக்கும். ஓகேவா? ஸோ மொதல் பாயிண்ட் இப்போ என்னன்னு புரியுதா? ஒரு பாயிண்ட் வந்து ஒரு தைரிஸ்டரும் 180 டிகிரி ஆன் கண்டிஷனில் இருக்க போகுது. டோட்டல் எத்தனை தைரிஸ்டர் இருக்கு? 6 தைரிஸ்டர் இருக்கா? மொத்தமாக ஒரு சர்க்கிளுக்கு இல்லை ஒரு ஆப்ரேஷன் பார்த்தா டோட்டல் டிகிரி என்னது? 360 டிகிரியா? இங்கே நம்ம 6 தைரிஸ்டர் இருக்கு. 360 டிவைட் பை 6 டிவைட் பண்ணால் 60 டிகிரி கிடைக்குமா? அந்த 60 டிகிரி என்னன்னா எந்த கேப்பில் நம்ம ஒரு தைரிஸ்டையும் ட்ரிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுது. அப்போ நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படி தானே? 60 டிகிரி இன்டர்வெல்ல ஒரு தைரிஸ்டையா ட்ரிகர் பண்ண போகிறோம். ட்ரிகர் பண்ண ஒரு தைரிஸ்டும் 180 டிகிரி ஆன்ல இருக்க போகுது. 2 இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? இந்த 2 இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்ப்ளீட்டாக கண்டக்ஷனை பிரித்து கிராஃப் வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தைரிஸ்ட் எப்போ ஆன் ஆகும்? 0 டிகிரியில் ஆன் ஆகும். இங்கே பாரு, இதை வச்சு நம்ம இங்கே கண்டக்ஷனை பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு டிகிரியும் 60 டிகிரி இன்டர்வெல்ல ஒரு தைரிஸ்டையும் ஆன் பண்ணுறோம் சொல்லியாச்சு. ஸோ மொதல் தைரிஸ்டானது 0 டிகிரி ட்ரிகர் பண்ணுறோம். ட்ரிகர் பண்ணால் என்ன ஆகும்? இந்த தைரிஸ்ட் T1 ஆனது ஆன் ஆயிரும். எவ்வளோ தூரம் வரைக்கும் ஆன்ல இருக்கும்? அப் டு 180 டிகிரி வரைக்கும் T1 ஆனது ஆன் கண்டிஷனில் இருக்கும். இங்கே அப்படி கண்டக்ஷனை பாரு, T1 ஆன்ல இருக்கா? 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் வரும். தெரியுதா? மேலே எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம்ல. ஸோ 0 to 180 வந்து T1 ஆன் கண்டிஷனில் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 60 டிகிரி 0ல T1 ஆன் ஆயிருக்குன்னா 60 டிகிரியில் என்ன இருக்கும்? T2 ஆன் ஆகுமா? ஸோ 60ல பாரு, இங்கே T2 ஆன் ஆயிருக்கா? இந்த T2 ஆனது 60ல ஆன் ஆகி எவ்வளோ தூரம் போகும்? ஒரு 180 டிகிரி ஆன்ல இருக்குமா? அப்போ 240 டிகிரி வரைக்கும் வருமா? அப்போ தைரிஸ்டர் T2 ஆனது 60 to 240 வரைக்கும் ஆன் கண்டிஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் இது 60ல ஆன் ஆயிருக்குன்னா T3 எப்போ ஆன் ஆகும்? 120ல ஆன் ஆகுமா? ஸோ T3 எப்போ ஆன் ஆயிருக்குன்னு பாரு, கரெக்டாக இங்கே பாரு 120 ஆன் ஆயிருக்கா? 120லேருந்து ஒரு 180 டிகிரி ஆன் கண்டிஷனில் இருக்கும். அப்போ 300 வரைக்கும் தைரிஸ்டர் T3 ஆனது ஆன் கண்டிஷனில் இருக்கு. ஸோ அடுத்து வரலாமா? T3 வரைக்கும் ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தைரிஸ்டர் நமக்கு T4 எப்போ ஆன் ஆகும்? அப்போ 180ல ஆன் ஆகுமா? 120ல T3 ஆன் ஆயிருக்கு. அப்போ 180ல T4 ஆன் ஆகும். 180ல ஆன் ஆகி எது வரைக்கும் போகும்? 360 வரைக்கும் நமக்கு தைரிஸ்டர் T4 ஆனது ஆன் கண்டிஷனில் இருக்கும். ஒரு தைரிஸ்டரும் 180 டிகிரி ஆன்ல இருக்கும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எங்கே நம்ம ஆன் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 180 டிகிரி அந்த ஈச் தைரிஸ்டரும் ஆன் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ T5 எப்போ ஆன் ஆகும்? 240ல ஆன் ஆகுமா? T4 ஆனது 180ல ஆன் ஆயிருக்கு. அப்போ T5 ஆனது 240ல ஆன் ஆகும். 240ல ஆன் ஆகி எது வரைக்கும் ஆன் கண்டிஷனில் இருக்கும்? 240 ப்ளஸ் ஒரு 180 டிகிரியா? அப்போ 420 வரைக்கும் வருமா? 420ல 360 வரைக்கும் கொடுத்தாச்சு. அடுத்த ஒரு 60 டிகிரி, இந்த சேம் 60 டிகிரி தான் இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்திருக்கு இல்லையா? 0 to 16. அப்போ இங்கே வரைக்கும் உள்ள 60 தான் இங்கே வரதுனால இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? T5 சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ இனிஷியலாக நமக்கு இங்கே வரைக்கும் T2 இருக்கு. இந்த T5 ஆனது 360 தாண்டி ஒரு 60 டிகிரி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அந்த 60 டிகிரி எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இனிஷியல் ஃபர்ஸ்ட்ல மொதல் ஸ்டெப்லையும் அதே 60 டிகிரி வரதுனால இங்கேயும் நமக்கு எதுதான் ஆன்ல இருக்கும்? தைரிஸ்டர் T5 தான் ஆன் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ T6 எப்போ ஆன் ஆகும்? T5 ஆனது 240ல ஆன் ஆயிருக்கு. T6 அப்போ 300 ஆன் ஆகுமா? 300 ஆன் ஆகி ஒரு 180 டிகிரி. அப்போ 480 வரைக்கும் வரும். இங்கே 360 வரைக்கும் கொடுத்தாச்சு. இனிஷியல் ஒரு இங்கே ஒரு 120 இருக்குல்ல? அப்போ இந்த 120லேயும் நமக்கு தைரிஸ்டர் T6 தான் ஆன் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இப்போ 60 டிகிரி இன்டர்வல் அண்ட் 180 இந்த 2 இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டக்ஷனை பிரிச்சிட்டோமா? ஒரு இன்டர்வல்லையும் எந்தெந்த தைரிஸ்டர் ஆன் ஆகுது, ஒரு டைமிங்லையும் எதெல்லாம் ஆன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எதுக்காண்டி இந்த ரெண்டையும் சேம் லெக்ல வரைஞ்சிருக்கோன்னு புரியுதா? T1ம் T4ம் சேம் லெக்ல இருக்கு. ஸோ T1 ஒரு 180, T4 ஒரு 180 அப்படி மாறி மாறி வரும். அடுத்தது T3யும் T6ம் சேம் லெக்ல இருக்கா? அப்போ T3 அடுத்து ஒரு T6 இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்திருக்கும். அடுத்து T5 அண்ட் T2 சேம் லெக்ல இருக்கா? இப்போ இனிஷியலா T5 அண்ட் T2 மாறி மாறி வந்திருக்கா? ஸோ இந்த பிரிக்கிறதுக்கான என்ன பண்ணியிருக்கோம்? இதில் இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மேலே 3 பாசிட்டிவ் குரூப்னு சொன்னோமா? T1, T3, T5 மூணுமே நமக்கு பாசிட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர். T1 0 டிகிரி ஆன் ஆச்சுன்னா T3 ஆனது 120ல ஆன் ஆகும். T5 ஆனது 240ல ஆன் ஆகும். ஏன்னா 3 ஃபேஸ்னாலே ஒரு ஃபேஸுக்கும் 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா? நீங்கள் இதை ஞாபகம் வச்சு கூட என்ன பண்ணலாம்? கண்டக்ஷனை பிரிக்கலாம்.
ஸோ ரெண்டு டைப்பாக கண்டக்ஷன் நம்ம பிரிச்சுக்கலாம். மொதல் இன்ஃபர்மேஷன் என்னது 60 டிகிரி இன்டர்வல் ஆன் பண்ணுவோம், 180 டிகிரி ஆன் கண்டிஷனில் இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டக்ஷனை பிரிக்கலாம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த மூணுமே பாசிட்டிவ் குரூப்பு. T1 ஆனது 0ல் ஆன் ஆகும், T3 ஆனது 120ல் ஆன் ஆகும், T5 ஆனது 240ல் ஆன் ஆகும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டக்ஷனை பிரிக்கலாம். இப்போ என்ன பண்ணியாச்சு, எந்தெந்த டைமிங்கில் எதெல்லாம் ஆன் ஆச்சுன்னு பிரிச்சாச்சா. இதை வச்சு என்ன பிரிச்சுக்கிறோம், ஸ்டெப் 1 2 3 பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, மொதல் 60 டிகிரி 0 to 60 ஸ்டெப் 1, 60 to 120 ஸ்டெப் 2, 120 to 180 ஸ்டெப் 3, 180 to 240 ஸ்டெப் 4, 240 to 300 ஸ்டெப் 5, 300 to 360 ஸ்டெப் 6. ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 60 டிகிரியும் ஒரு ஸ்டெப் ஆங்கிளாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு 60 டிகிரிலையும் எந்தெந்த தைரிஸ்டர்லாம் ஆன் கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ மொதல் 60 டிகிரியில் பாருங்கள் எதெல்லாம் ஆனில் இருக்குது, தைரிஸ்டர் T5 T6 T1 மூணுமே ஆன் கண்டிஷனில் இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், அப்போ தைரிஸ்டர் 5 6 1 மூணுமே நமக்கு ஆன் கண்டிஷனில் இருக்குது. அடுத்த 60 டிகிரி பாருங்கள் எதெல்லாம் ஆனில் இருக்குது, 6 1 2. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு புரியுதா. அப்போ 60 டிகிரி 180 டிகிரி மேலே அந்த நேரம் அந்த ஆங்கிளை பாருங்கள், எந்த தைரிஸ்லாம் ஆனில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல T2 ஆனில் இருக்குது, இந்த இடத்துல T6 ஆனில் இருக்குது, இங்கே T1 ஆனில் இருக்குது. ஸோ 6 1 2. அடுத்து மூணாவது 60 டிகிரியில் T2 ஆனில் இருக்கா, இங்கே T3 ஆனில் இருக்கா, நேராக இங்கே பாருங்கள் T4 ஆனில் இருக்கா, நேராக இங்கே பாருங்கள் T1 ஆனில் இருக்கா. ஸோ இந்த கண்டிஷன் பில் ஆனில் இருக்கிறது தைரிஸ்டர் T1 T2 அண்ட் T3. நெக்ஸ்ட்டு T2 T3 T4. அடுத்ததில் இதில் பார்த்தா உங்களுக்கு எதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 180 டிகிரி கண்டக்ஷனாக இருக்கட்டும் இல்லை 120 டிகிரி கண்டக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டக்ஷனை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி ஷிஃப்ட் பண்ணி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், முதல்ல ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஆனில் இருக்குது, 5 6 1. அடுத்த டைமிங்கில் பாருங்கள், இனிஷியலாக உள்ள 5th தைரிஸ்டர் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிருக்கும், 6 1. அடுத்தது 2. அடுத்ததில் பாருங்கள் 6 மட்டும் வெளில போயிருக்கும், 1 2. அதுக்கடுத்து உள்ளது 3. அடுத்ததில் இந்த 1 மட்டும் வெளில போயிருக்கும், 2 3 4. அப்போ அடுத்ததில் என்ன வரும், நீங்களே கெஸ் பண்ணிடலாமா, 3 4 5. அதுக்கடுத்ததில் அப்போ 4 5 6. இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அனதர் 60 டிகிரி ஆரம்பிக்கும் போது இதே ஸ்டெப்பு அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா. ஸோ எப்படி இப்போ ஆங்கிள் பிரிக்கணும்னு புரியுதா. ஸோ 180 டிகிரி கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஏசியை கொடுத்து டிசியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்புட் நமக்கு டிசி சப்ளைவை கொடுத்துருக்கோம். 6 தைரிஸ்டர் இருக்குது, மேலே உள்ள மூணுமே பாசிட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர், கீழே உள்ள மூணுமே நெகட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தைரிஸ்டும் 180 டிகிரி ஆன் கண்டிஷனில் இருக்க போது 60 டிகிரி இன்டர்வலில் ஒன்று ஆன் பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தைரிஸ்டர் பிரிச்சிருக்கோம். தைரிஸ்டர் பிரிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 தைரிஸ்டர் ஆன் கண்டிஷன் இருக்குது, ஒரு ஸ்டெப்லேயும் 3 தைரிஸ்டர் ஆன் கண்டிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 5 6 1, அடுத்து 6 1 2 1 2 3 இந்த மாதிரி அப்படி ரைமியாக மாறி இருக்குது. அடுத்தது தைரிஸ்டர்லாம் ஆன் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் ஒரு டைமிங்லையும் பாருங்கள், ஒன்று வந்து பாசிட்டிவ் குரூப்பில் இருக்கும், 2 நெகட்டிவ் குரூப்பில் இருக்கும், இல்லைனா 2 பாசிட்டிவ் குரூப்பில் இருக்கும், 1 நெகட்டிவ் குரூப்பில் இருக்கும் அட் டயத்தில். ஏன்னா 3 ஃபேஸ் நமக்கு 3 ஃபேஸ் தானே. ஸோ 3 ஃபேஸில் ஒரு தைரிஸ்டாக ஆனில் இருக்கும். அப்போ ஒரு சுவிட்ச் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கும், அந்த ஃபேஸோட மட்டும் நமக்கு கண்டக்ஷன் நடக்கும். முதல்ல பார்த்தா தைரிஸ்டர் 5 6 1 ஆன் கண்டிஷனில் இருக்கா. தைரிஸ்டர் 5 எதோட இருக்குது, இங்கே இருக்கா, பாசிட்டிவ் குரூப்பில் இருக்கா. 6 நெகட்டிவ் குரூப்பு, 1 நமக்கு பாசிட்டிவ் குரூப். அப்போ பாசிட்டிவ் குரூப்பில் 2 தைரிஸ்டர் ஆன் கண்டிஷனில் இருக்குது, நெகட்டிவ் குரூப்பில் ஒரு தைரிஸ்டர் ஆன் கண்டிஷனில் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டெப்பாக பிரித்து அதுலேருந்து நம்ம வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணுவோம். அந்த வோல்டேஜ்லேருந்து எப்படி நம்ம கிராஃப் வரைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எப்படி ஆங்கிள் பிரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப் ஆங்கிளை பிரித்தோன்னே இதை வச்சு ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சி அதுலேருந்து எப்படி வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கிராஃப் வரையலாம். ஓகேவா. தேங்க்யூ.